அன்பானவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கருப்பு அப்படின்ற படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மூவி ரிவ்யூ பார்த்தோம். ப்ளூ சட்டை இது வைத்தறிச்சல். படம் நல்லாவே இல்லையா, மியூசிக் நல்லாவே இல்லையா, இது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த எல்லாம் அந்த எல்லான்ற மாதிரி இந்த படத்தில் இந்த எல்லாம் அந்த எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போ இந்த படத்தில் வந்து சூர்யா நடிச்சிருக்காரு, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஹீரோயினா த்ரிஷா தான் ஹீரோயின் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கேரளாலேருந்து ஒரு பொண்ணு அப்பாவை நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சூப்பரு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, கேரளாவிலேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஆப்ரேஷனுக்காக பணத்தை எடுத்துன்னு ஒரு பையில் பணத்தை எடுத்துன்னு அவங்க அப்பாவும் பொண்ணு வந்து மெட்ராஸ்க்கு வராங்க. மெட்ராஸ்க்கு வரும்போது இவங்க சென்ட்ரலில் இறங்காமல் முன்னாடி ஸ்டாப் ஆன பேசின் பிரிட்ஜிலே இறங்குறாங்க. அங்கே வந்து 2 திருடனுங்க வந்து பணத்தை திருடின்னு போயிடுறாங்க. அந்த பணத்தை வந்து காணாமல் போலீஸில் சொல்லிட்டான். போலீஸில் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதை வந்து பணத்தை கொடுக்காம, இல்லை நாங்கள் கோர்ட்டு மூலமாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கோர்ட்டு மூலமாக கொடுப்போம் அப்படின்னு கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போய் காமிச்சா, அங்கே வந்து ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷாலாம் இருக்கிறாங்க, வக்கீலாக இருக்கிறாங்க. நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசுகிறாங்க, வழக்கை இழுத்தடிச்சுனே இருக்காங்க நகையை கொடுக்காம. அப்புறம் வந்து இந்த பொண்ணோட அப்பா பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வெளியே இருக்க சாமி சிலைக்கு, கருப்பு சாமி சிலைக்கு வந்து மிளகா தடவி வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து சூர்யா அப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு, கருப்புசாமியும் என்ட்ரி ஆகிறாரு. அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி ஏன் முன்னாடி ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வக்கீலாக அவதாரம் மனுஷனாக வந்து வக்கீலாக வந்து நேர்மையாக அந்த பொண்ணுக்கு நீதியை வாங்கி கொடுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு இவர் கடவுள்கிட்டயே சவால் விடுறாரு. இது புதுசாக இருந்துச்சு. அப்புறம் அவரும் சூர்யாவும் வந்து வக்கீலாக மாறி வாதாடுறாரு. ஆனால் நிறைய இழுத்தடிப்பு இருக்குது. நடுவில் அந்த ஜட்ஜு இறந்துடுறாரு. அதுக்கு காரணமும் ஆர்ஜே பாலாஜியாக தான் இருக்குது. கடவுள்கிட்டயே வந்து வில்லத்தனம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே போகுது, அப்படியே படம் போயினே இருக்குது. அப்புறம் வந்து அந்த பொண்ணு கேஸ் முடிஞ்சது, அந்த பொண்ணு இறந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்புறம் கேஸ் முடிஞ்சது அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்புறம் வேறு ஒரு கேஸில் குற்றங்கள் ஒரு புது கான்செப்ட், குற்றங்கள் நடந்தால் தானே கேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எங்கேயும் குற்றங்கள் நடக்காத மாதிரி ஏதோ மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரி சூர்யா பண்ணுறாரு. ஒருத்தர் கத்தி எடுத்துன்னு வெட்டுறதுக்கு போனால் அவங்களுக்கு அப்படியே மைண்ட் மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணுது அவருக்குள்ளே. அப்படியே குற்றங்கள்லேயே நடக்கலை, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எதுவும் ஃபைல் ஆகலை. பழைய கேஸ்லாம், பெண்டிங் கேஸ்லாம் வந்து கோர்ட்டில் முடிச்சுனே இருக்கிறாங்க. எப்படியோ புது விதமாக ஆகிடுது. ஆனால் இது வந்து ஒரு ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து எல்லச்சாமி இவங்களாம். அப்போது கோர்ட் வந்து இந்த கருப்புசாமி எல்லையை தாண்டி போகணும் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி பிளான் பண்ணி அந்த கோர்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாரு. அப்புறம் அந்த கோர்ட்டும் மாறுது. ஆனால் அங்கே இருக்க எல்லச்சாமி, அந்த எல்லச்சாமிக்கிட்ட இவர் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. கருப்புசாமி சொல்லி அந்த எல்லையிலையும் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காமல் பார்த்துக்கிறாங்க. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. கதை சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அபயங்கர் அப்படின்ட்டு ஒருத்தர், புதுசாக என்னன்னு தெரில, மியூசிக் சூப்பரு. ஆர்ஜே பாலாஜி கண்ணாடியெல்லாம் கட்டிகிட்ருக்காரு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூர்யா வந்து சூப்பரான ஒரு கம்பேக். பார்த்தாலும் லவ், பொண்ணு பின்னாடி சுற்றுறது அப்படின்னு இல்லாமல் இது புதுசாக இருந்துச்சு. ஒரு புது விதமான கதைக்களம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். சூப்பரான ஒரு படம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.